ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி வந்து கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் வச்சு ஒரு சூப்பரான ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். இது வந்து சாம்பார் சாதம், ரச சாதம்லாம் ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நிறைய மசாலா, நிறைய திங்ஸ்லாம் நான் இதுக்கு யூஸ் பண்ணல, கம்மியான மசாலா யூஸ் பண்ணி பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்கணும், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மசாலா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள். நீங்கள் சப்பாத்திக்கு கூட நீங்கள் இதே மாதிரி பண்ணி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து நான் ஒரு 2 முருங்கைக்காயும் 2 கத்திரிக்காயும் தான் நான் எடுத்துருக்கிறேன். இதுவே எனக்கு இவ்வளோ வந்திருக்குது பாருங்கள். கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லா எண்ணெய் நல்லா தாராளமாகவே விட்டுக்கோங்க. அந்த இது நல்லா மசாலா நல்லா இருக்கும் பாருங்கள். சாதத்தில் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். கடுகு, சீரகம், உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய விடுங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம் போட்டு நல்லா பொரிய விடுங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு, அதாவது ஒரு வெங்காயம் நறுக்கி போட்டால் போதும். பொடியாக நறுக்கிய வெங்காயம் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இந்த கூட்டுக்கெல்லாம் வெங்காயம்லாம் ரொம்ப வதக்கக்கூடாது. கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வந்த உடனே நீங்கள் அடுத்த இன்க்ரீடியன்ஸ் சேர்த்து கொஞ்சம் பூண்டு நசுக்கி போட்டுக்கோங்க. டேஸ்ட் இன்னுங்க நல்லாயிருக்கும். இது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. நல்ல பொடியாக நறுக்கிய ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. ஏன்னா தக்காளி நல்லா நிறைய போட்டிங்கன்னா தான், ஒரு வெங்காயத்துக்கு 2 தக்காளியும் கணக்கு வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல கிரேவி நல்லா உங்களுக்கு திக்காக கிடைக்கும் பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து, எப்போவுமே வெங்காயம் தக்காளி சேர்த்த உடனே அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ சீக்கிரம் வதங்கிடும். இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு டிப்ஸு தான். தெரியாதவங்க இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போது வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரணும். தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக வர்ற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இப்போ நம்ம அதுக்கு தேவையான மசாலா சேர்க்க போகிறோம். ரொம்ப மசாலா கிடையாது. மஞ்சள்தூள், மிளகாத்தூள், சாம்பார் பவுடர் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைய நீங்கள் சேர்த்துக்கோங்க. சில பேருக்கு கொஞ்சம் காரம் பிடிக்கும், சில பேருக்கு காரம் பிடிக்காது. அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நாங்கள் கொடுக்குற மெஷர்மெண்ட்டு கொடுத்தாலும் நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி எப்போவுமே மசாலாலாம் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா சேர்த்து நல்லா கிளறி விட்டிங்கன்னு வைங்களேன், நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்ஸுக்கு அது வந்துடும் பாரு. சாம்பார் பவுடர் போடுங்க. அப்படி உங்களுக்கு சாம்பார் பவுடர் குழம்பு மசாலா இருந்துச்சுன்னா குழம்பு மசாலா போட்டு, அப்படி உங்கள்கிட்ட இல்லைன்னா மிளகாத்தூள், சீரகத்தூள், தனியாத்தூள் அப்படி போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு அப்புறம் நம்ம நம்ம வெட்டி வச்சுக்கிற இந்த காய்கறியை சேர்த்துக்கோங்க. முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் சேர்த்துக்கோங்க. எந்த கத்திரிக்காய்னாலும் நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த கத்திரிக்காய் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது, எந்த கத்திரிக்காய்னாலும் யூஸ் பண்ணலாம். சீக்கிரம் வெந்துடும். முருங்கைக்காயும் சீக்கிரம் வெந்துடும், கத்திரிக்காயும் சீக்கிரம் வெந்துடும். அதனால் தண்ணி ரொம்ப ஊற்றாதீங்க. கொஞ்சம் தெளித்த மாதிரி தண்ணி விட்டால் போதும். நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா தண்ணி தெளித்து விடுங்க. தண்ணி ரொம்ப ஊற்றாமல் அப்படி கை வச்சு தண்ணி கொஞ்சம் நல்லா தெளித்து விடுங்க. நல்லா மசாலா அந்த கீழே இருக்கிற வெங்காயம் தக்காளி மசாலாவும் இந்த முருங்கைக்காய் கத்திரிக்காய் மசாலாவும் நல்லா ஒன்று சேர்கிற மாதிரி கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நீங்கள் மூடி வச்சா போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். சீக்கிரம் வெந்துடும் பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாருக்குமே இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாப்பிட்லாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் மூடி வச்சிடலாம். கொஞ்சம் மூடி வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் நல்லா வெந்திருக்கும் பாருங்கள். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நீங்கள் ஒரு கிளறி விட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் தூவி பரிமாறுங்க. இதுலேயே நீங்கள் சாதம் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. ஒரு அப்பளம் பொரித்து அப்பளத்தை வச்சு சாப்பிட்லாம். நான்வெஜ் சாப்பிட்றவங்க ஃபிஷ் ஃப்ரை வச்சு சாப்பிட்லாம், சிக்கன் வச்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.